Hello and welcome. If you see me looking cheery on a working day, it's likely because Arivu is in our midst. Vanakkam. Hello and welcome to the Hindu Arivu. It's nice to have you here. Thank you very much. We are going to be talking about Arivu's latest album, which is going to come out on July 18th. We have a bunch of questions for him, so let's just get started. Arivu, let's start at the basics. Yeah. What was it like to grow up as Valliamma Peraandi? Can you paint a picture about how it was? நான் வள்ளியம்மா பேராண்டியா என்னை ரியலைஸ் பண்ணது வந்து ரொம்ப ஏர்லியர் பீரியட்லேயே நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து டீச்சராக இருந்தாங்க. எங்கள் அம்மா இன்னும் ஒர்க்கிங் உமன். அப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட தான் நான் வளர்ந்தேன். ஸோ மை கிராண்ட் மதர் வாஸ் ஹூ ரைஸ் மீ. ஓகே. ஸோ அதனால நினைவு தெரிஞ்சனாலேருந்து அவங்களோட இருந்த உறவு வந்து எனக்கு அதிகம். ஸோ அவங்களுடைய கதைகள், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய சமையல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக என்னை உணர்ந்தது எங்கள் பாட்டிக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது நான் செவுத்துல கிறுக்கிறது, ஏதாவது நான் கரித்துண்டு எடுத்து வரைகிறது, ஊதாங்கோல்னா அந்த அடுப்பு ஊதுற ஊதாங்கோல், ஸோ அதை எடுத்து நானே ஒரு மியூசிக் போடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக நான் க்ரோ ஆகுறதுல அவங்களுடைய பார்வை இருந்துகிட்டே இருந்தது. அவங்க முன்னாடி தான் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் வந்து அவங்க முன்னாடி பூத்த ஒரு மலர். A lot of the album that you are now releasing is going over many different conversations. இது ஒரு book of essays மாதிரி நான் பார்க்குறேன். Unconnected to each other, but each having its own rooted story. So especially because we are talking about your grandmother, can we talk about Kangani? கண்டிப்பாக. இந்த ஆல்பமில் கங்காணின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு தான் இந்த ஆல்பமில் ஃபஸ்ட்டு பண்ண பாட்டு. நான் இலங்கைக்கு போனேன் சமீபத்தில். ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவும் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் போகும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு 200 இயர்ஸ் ஆஃப் ஸ்லேவரி இருக்குது அங்கே. 200 இயர்ஸாக வந்து 1823 வந்து இங்கேருந்து தமிழ் மக்களை வந்து குறிப்பாக மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸில் இருக்க மக்களை வந்து பிரிட்டிஷ் வந்து டீ எஸ்டேட்டில் வேலை செய்யறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிட்டு அவங்களோட 200 இயர்ஸ் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு சுதந்திரம் கிடைச்ச பிறகு பிரிட்டிஷ் அங்கேருந்து போயிட்டாங்க. பட் இந்த தமிழ் பீப்புள் வந்து அங்கேயே இருக்காங்க. அவங்க இப்போ வரைக்கும் அங்கே அதே வாழ்க்கை நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் ஆகட்டும், அவங்களுடைய ஹெல்த் ஆகட்டும், அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் எதுவுமே வந்து இன்ன வரைக்கும் கொஷின் மார்க்காகவே இருந்துகிட்டே இருக்குது. என்னுடைய பாட்டியும் வந்து அப்படி போனவங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டில் சேலம்ன்ற பகுதியிலேருந்து என்னுடைய மூதாதையர்களும் அப்படி போனவங்க. ஸோ எங்கள் அம்மா ஜெனரேஷனில் தான் அவங்க வந்து they had returned from forcefully they were sent back to India by the Sri Lankan government and the Indian government. ஸோ அப்போ திரும்பி வந்தவங்க. ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு அதிகாரம் யார் பண்ணாங்க, எதனால் நடந்துச்சு அதெல்லாம் விட்டுருங்களேன். ஒரு ஃபேமிலி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்களேன். ஒரு ஃபேமிலியை வந்து திடீர்னு 2ஆக பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல லட்சம் ஃபேமிலிகளை பிரிச்சுட்டாங்க. இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான நியாயங்களை வந்து நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? 200 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு இவ்வளோ என்ன சொல்கிறது, நியாயங்கள் இன்னும் நிறைய நமக்கு தரப்பட வேண்டி இருக்குது. அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த பர்டிகுலர் சாங் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணது இந்த ஹிஸ்ட்ரி தான். இதை நான் எப்படியாவது ஒரு பாட்டுக்குள்ளே கேப்சூல் பண்ணணும், எப்படியாச்சும் இதை கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் நான் முன்னாடி பண்ண என்ஜாய் என்ஜாமி சாங்கில் நான் இதை பற்றி பேசியிருப்பேன். அப்போ ஆனால் அது முழுசாக ஒரு பாட்டாக அந்த பாடலுக்குள்ளே என்னால் அதை வைக்க முடியல. அப்போ மேபி எனக்கே அந்த நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நாலேஜ்னு சொல்ல முடியாது, அதை என்னால் அதை ப்ராசஸ் பண்ண முடியல. இட் இஸ் டூ ஹார்ட் ஃபார் மீ டு டைஜஸ்ட் மை ஓன் ஹிஸ்ட்ரி, ஸோ தட் ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் இட் அஸ் அ சாங் ஈஸிலி. ஐ எம் வெரி எமோஷ்னலி அட்டாச்ட் வித் த ஹிஸ்ட்ரி. ஸோ ஐ ட்ரைட் அ லாட் அண்ட் 3 years ஆச்சு இந்த ஒரு சாங் மட்டும் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி சூப்பர். தட்ஸ் a brilliant introduction into some of your roots, which also makes me want to ask you about Bigson. Yeah. Who is Bigson and how Bigson is me, brother Bigson Mandela. That's amazing. So can you talk about how the word Bigson features in the album so often? And the first song, Local Jackson, is this very fun, very playful vibe that comes into being. It tells us who you are. So in the Bigson eppadi who coined the name, eppadi vanduchu appdin mattum solunga. Yeah, it's a very interesting story because most of the people know me as Arivu, but Arivu is the shorter version of my full name, which is Arivarasu. My father's name is Kalainasan, my mother's name is Thenmodi. So my name is TK Arivarasu. Super. So during college times my name was like that. So everybody will call me Arivarasu அப்படி தான் கூடுவாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் அறிவுன்னு கூடுவாங்க. பட் என்னோட வீட்டில்
சின்ன குழந்தையிலேருந்து இன்னை வரைக்கும் எங்கள் அம்மா வந்து என்னை பிக்சன் கூடுவாங்க. பெரிய பையன் நான் தான், என் குடும்பத்தில் வந்து மூத்த பையன், ரொம்ப ரொம்ப வாழ் நான். ஸோ அதனால எங்கள் பாட்டி வந்து என்னை பாலுவாயான்னு சொல்லுவாங்க, பாலுவாயன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து என்ன பிக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த 2 வார்த்தைகளும் நான் எத்தனை முறை கேட்டிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ நான் ஒரு பாயிண்ட்ல தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன், நம்ம அறிவாக இருக்க ட்ரை பண்ணுறது தான் மேபி நம்ம பிரச்சனையாக இருக்கலாம், நம்ம பிக்சனாகவே இருந்துடலாம். பிகாஸ் நம்ம வந்து பிக்சனுங்கிற குழந்தை தான், நம்ம அறிவுங்கிற யோசிக்க ஆரம்பிச்ச ஆள் கிடையாது. பிக்சனுங்கிற யோசிக்காத குழந்தை தான் நம்ம. சரி நம்ம பேரே மாற்றிடலாம் அது மாதிரி யோசிச்சேன். அப்புறம் இருக்கிறவங்களாம் அட்வைஸ் பண்ணாங்க, இல்லை நீங்கள் பேரை மாற்றுறதை விட இது உங்களுடைய இன்னொரு ஆர்டிஸ்ட் இமேஜாக நீங்கள் டெவலப் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிக்சனாக பாட்டு பண்ணுறது அது இட்ஸ் லைக் அ மோர் ஃப்ரீ மைண்டுன்னு நினைக்கிறேன். அறிவுக்கு வந்து இந்த சமூகம் நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருக்கு, ஆனால் பிக்சனுக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அறிவு, in this new album it looks like you've explored a multitude of genres. நீங்கள் வந்து எடுத்துக்கிற பாட்டு சரி, லிரிக்ஸ் சரி, பீட்ஸ் சரி, எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக கேட்குற அறிவை விட வந்து it's just as fun, it's just as irreverent, but it's also really interesting. There are 4 love songs in this new album. Can you tell us about why you wanted to experiment this way and how what brought you here? I think it's a process of evolution where I was scared to touch some of the topics because I didn't know about that. I was not educated about gender, about love, you know. So சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து லவ் புரிஞ்சிக்கவே எனக்கு தெரியாது. முதல்ல ஸ்கூல் படிக்கும்போது பொண்ணுங்கிட்ட பேசினா அடிப்பாங்க, பொண்ணுக்கிட்ட பேசிட்டானா ஒரு நாளெல்லாம் நிற்க வைப்பாங்க. அப்போது அப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். அப்போ என்னால் வந்து எப்படி ஒரு லவ் சாங்கை ஹானஸ்ட்டாக அப்ரோச் பண்ண முடியும்? அப்படி நான் பண்ணாலும் அது வந்து ஒரு விதமான ஆணாதிக்கத்துக்குள்ளேருந்தே வந்து இருந்தது. எனக்குள்ளே இருக்க இந்த மேல் தன்மை வந்து திருப்பி வந்துனே இருந்தது. அதனால் நான் பொய்யா ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட். இப்போ நான் தமிழச்சி சாங் பண்ணும்போது வந்து அது எனக்கு ஒரு முயற்சியாக தான் நான் அதை பார்த்தேன். அது என்னுடைய அப்படி நான் ஒரு பொண்ணை உண்மையாக ரியாலிட்டியில் பார்த்தேன்னா அப்போ அப்படின்னா கிடையாது. ஆனால் நான் எப்படி பார்க்க விரும்புகிறேன், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேங்கிற ஒரு ஹையர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து தான் அந்த பாட்டை வந்து நான். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் யூ சே திஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து when they listen to தமிழச்சி, அது வந்து ஒரு ஃபார் விமன் அட்லீஸ்ட் நான் பேசினவங்க கிட்ட சொன்னவங்கலாம் they've said that தமிழச்சி is an ideal man. Man who is singing தமிழச்சி is an ideal man. He is treating you the way you want to be treated. Yeah, that's how எப்பவுமே என்னோட ஆம்பிஷன் வந்து அதுவா தான் இருக்கும். எப்பவுமே நான் வந்து see practical life is different, reality is different, but always நம்மளோட இன்டென்ஷனை வந்து நம்ம சாங்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு இதுல இருந்து தான் பண்ணது. Okay, so இந்த புது ஆல்பம் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். What are the different genres that you've explored here? I know that there's a song which has drill in it, which is very interesting. The Tamil soundscape la vandu the idea of a drill does not exist, right? So do you want to talk about how you've incorporated these things, the genres patti solunga? Yeah, definitely. See, I don't approach music with genres because I have not heard any. I don't have any particular favorite genre of. I consumed a lot of music since from my childhood. Those music were street music. Like எங்கள் ஊரில் வந்து இந்த மாரியம்மன் பாட்டு போடுறது, எல்லாரீஸ்வரி பாட்டு போடுறது, இந்த கோயில்களில் இந்த எனக்கு வந்து ஆடி மாதம் இல்லையா அது. ஸோ தொடர்ந்து பாட்டு ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து அது ரொம்ப படிக்க முடியாது, ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, இந்த மாதிரியான இதாக இருந்தால் கூட அது நம்மள அறியாமலே நமக்குள்ளே போயிட்டே இருக்கு. வி கன்சியூம் எவ்ரி சவுண்ட். அப்போ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நான் திருப்பி ரீவிசிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு நான் ரேப் கேட்டதே கிடையாது சின்ன வயசுலேருந்து. காலேஜுக்கு வந்த பிறகு தான் நான் ரேப்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டிருக்கேன், இந்த ஃபோக் சாங். இப்போ கூட நான் யாரையாவது பார்க்கும்போது ஐ யூஸ்ட் டு listen to the folk, listen to the true songs of the soil, so that you will understand the history. You may not be நீ வந்து அந்த மண்ணில் பிறந்திருக்கணும்னு இல்லை, ஆனால் அந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளுடைய ஆர்ட்டை நீ கன்சியூம் பண்ணணும், you will taste the soil. இந்த ஆல்பம்லேயும் நான் அப்படி தான் எந்த விதமான ஜர்னல் ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுக்காம, the producers வந்து Quasimodo, Gachi and Anto. இதில் Quasimodo தான் most of the songs Quasi produced. So me and Quasi are very good friends. And அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொடியூசர். So his beats are really amazing. It shouldn't. I will always tell him, brother, your beats are so standard that I will never waste any bars in yours.
beats. Super. சும்மா ரேண்டமா நான் எழுத மாட்டேன் உங்க மியூசிக், because your music is so quality, so in quality, so that I will also want to put quality words in that. I won't waste your effort. You know, நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலா I also want to make the song தான். He sends me beat and I compose the song. So நான் அவர் ஒரு மூட்ல he will make this beat, but he will send it to me and I will put the tune, lyrics and everything. And அது எந்த ஜானருக்கு நம்மள கூட்டிட்டு போதோ I went to that genre. Super. The song actually took me into the genre. And then அதுக்குள்ள போய் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். எனக்கு எந்த ஜானரும் கிடையாது, எந்த இதுமே கிடையாது. So ஒரு பீட் என்ன ரெக்வயர் பண்ணுதோ, there is a rhythm like our heartbeat. அந்த ரிதம்க்குள்ள ஒரு மெலடியை ஃபிக்ஸ் பண்ற வேலையை தான் நான் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்க எல்லாரும் ஜேர்னர்னு சொல்றாங்க. ஸோ அதை நான் மேபி அப்படி பார்த்தா நிறைய ஜேர்னர்ஸை இந்த ஆல்பம்ல அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ நீங்க சொன்னீங்க earlier that there are no favorites, but what are some of the more experimental songs? If you can just name one or two of them to like for everyone to. Yeah. As you said, Local Jackson is a very experimental song. Bigson is just a courageous Arivu. That's all. So I did that song in that courage, and it resonates with everyone who is listening. And I think அந்த சாங் தான் என்ன வெளியே கொண்டு வருது. நான் பண்ணல சாங் வந்து அது எனக்கு என்ன அடையாளம் காட்டுது. ஸோ ஆனால் அதுக்கு ஐ ஹாவ் டு you have to let it happen. இது வரைக்கும் நான் பண்ண எந்த பாட்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கான பாட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே ரிலீஸ் ஆன அப்புறமும் நான் கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த லைன் இப்படி இருந்திருக்கலாம், இந்த லைன் இப்படி இருந்திருக்கலாம், நான் ஒழுங்காக உட்காந்துருக்கலாம், மிஸ்டேக் பண்ணிட்டேன், நல்ல டியூனை வேஸ்ட் பண்ணிட்டேன், இல்லை நல்ல பீட்டை நிறைய ரிக்ரெட்ஸ் தான் இருக்கும் எனக்கு. கேட்குறவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. பட் இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் நான் ஐ ட்ரைட் as much as to be me, because this album is no collaborators, like no major collaborators. And music producers are also like ஒருத்தர் லண்டன்ல இருக்காரு, ஒருத்தர் ஆப்பிரிக்கால இருக்காரு, ஸோ இன்னொருத்தருக்கு ஊட்டியில் இருக்காங்க. ஸோ யாரோடையும் நான் இல்லை. ஸோ தனியாக பண்ணுற ஒரு ஆல்பமாக இருந்ததுனால எந்த விதமான டைரக்ஷன்ஸும் இல்லை. ஆரிஜின்ஸ்னு ஒரு ட்ராக் இருக்கு, அது வந்து முழுக்க சவுண்டு மட்டும். இப்போ நான் யோசித்தேன், நம்ம வந்து முன்னோர்கள் எப்படி பேசியிருப்பாங்க, லாங்குவேஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம், ஒருவேளை மொழி இல்லாத மனிதன் வந்து பறவைகளை மாதிரியே இமிட்டேட் பண்ணியிருப்பாங்களோ, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தங்கள் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி அப்படின்னு எழுத்து வந்திருக்கலாமோ, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனை வந்து மேட் அ சவுண்ட் ட்ராக் ஆன் தட். ஸோ இதெல்லாமே என்னுடைய டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் ஆஃப் மை கரேஜ் தான் சொல்லுவேன். ஸோ பிகாஸ் வி வர் டாக்கிங் அபவுட் திஸ், ஐ திங்க் வி ஷுட் டச் அப்பான் கொலாபரேட்டர்ஸ் அண்ட் ராதர் நோ லைக் ஃபியூ கொலாபரேட்டர்ஸ். நீங்கள் வந்து இந்த ஆல்பமில் வந்து தெரிஞ்சவங்க கூட தான் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கேட்குற சவுண்ட்ஸும் வந்து இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் யூ through this entire thing. So why few collaborators and how few collaborators? தெரியல, இந்த ஆல்பம் முதல்ல வந்து கொலாபரேஷன் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் கொலாபரேஷனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. கொலாபரேஷனுக்கும் கண்ட்ரோலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் அண்டர் கண்ட்ரோல், ஐ வாஸ் நாட் கொலாபரேட்டிங். ஸோ கண்ட்ரோலில் நான் உடச்சிருக்கேன் இப்போது, பிகாஸ் மியூசிக்கு கண்ட்ரோலே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டுடியோக்கு உள்ளே போகும்போது எம்டியாக நான் போவேன். ரொம்ப என்ன சொல்கிறது, வேறு வேர்ல்டையே நான் மறந்துட்டு நான் உள்ளே போவேன். அது ரொம்ப சின்சியராக நான் அப்ரோச் பண்ணுவேன். அந்த சாங் எப்படியாச்சும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு அந்த சாங் பண்ணிடணுன்றது மட்டும்தான் என்னோட நோக்கமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி அந்த சாங்குக்கு பின்னாடி இருக்க ரைட்ஸு, நமக்கு கிரெடிட் கொடுக்குறாங்களா இல்லையா, நமக்கு காசு கொடுக்குறாங்களா இல்லையா, கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இவங்கள நம்பலாமா நம்பக்கூடாது, இதெல்லாம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. அப்போ சாங் மட்டும்தான் தெரியும். அது வந்து ஏன்னா நான் அந்த கண்ட்ரோலை கொலாபரேஷன் நினச்சது தான். ஸோ இப்போ கண்ட்ரோல் கிடையாது. இப்போ வந்து கொலாபரேஷனுக்கு வந்து முதல்ல நான் என்ன ரெடி பண்ணிக்கிறேன். நீ எப்படி கொலாபரேட் பண்ணாலும் இப்போ நம்ம 2 பேர் கூட சேர்ந்து ஒரு சாங் பண்ணலாம். ஆனால் அந்த சாங் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோமா, எனக்கு அதுதான் பெரிய ஒரு உறுத்தலாக. என்னோட சிங்கிங் வாய்ஸ் வச்சு நீங்கள் வந்து பண்ற பாட்டு இஸ் நாட் a good idea. அப்படி நான் சொல்லல, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். யார் எல்லாருமே பாட்டு பண்ணலாம், 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து பண்ணலாம். ஆனா நம்முடைய கான்ட்ரிபியூஷனுக்கான கிரெடிட் நமக்கு கிடைக்குதாங்கிறது நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா பாட்டு பண்றதுக்கு முன்னாடி ஒரு மனநிலையில இருப்பாங்க, பாட்டு பண்ணதுக்கு பிறகு ஒரு மனநிலைக்கு போவாங்க. அப்போ இந்த ஹியூமன்னஸ் வந்து எனக்கு புரியல. அப்போ நான் வந்து முழுக்க பாட்டை எப்படியாவது பண்ணிடணுன்றதுல தான் இருந்தேன். அதனால இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பெரிய கொலாபரேஷன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஐ வாஸ் ஒர்க்கிங். இப்போ நான் என்னுடைய ஓன் மியூசிக்கா கம்போஸ் பண்ணியிருக்கேன், ஓன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது மக்களுக்கு போய் சேரணும்னு அவர் இட்ஸ் லைக் எ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் what I am. Mostly this album is filled with sounds of my voiceல தான் இந்த ஆல்பம் இருக்கும். ஸோ கொலாபரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆல்பமில் ரொம்ப கம்மியான கொலாபரேட்டர்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இன் ஃபியூச்சரில் நான் இன்னும் பெட்டர் கொலாபரேஷன்ஸ் வித் ஈக்குவல் ஸ்பேஸில் நம்முடைய ஐடியாலஜியை நம்ம பேசணும்னு நினைக்கிறத பிளாக் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நான் இன்னும் ஸ்டாண்டர்டாக கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ், I think it's perhaps important to talk about what life has been like after Enjoy Enjaami. I know that you've been touring with your band Ambasa.
but also that there's been such a new audience that's opened up to you. So why don't you talk about that experience? எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? துருக்கு பையமா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தலம் கொட்டியம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா வள்ளியம்மா பேராண்டி சங்கதிய கூராண்டி கண்ணடிய காணாண்டி இந்த பேராண்டி. லைஃப் ஆஃப்டர் என்ஜாய் என்ஜாமி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எனக்கு. ஏன்னா நிறைய லோஸ் தான் நான் வந்து பார்த்தேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து அந்த பாட்டை நம்ம ஏன் பண்ணோம், நம்ம பண்ணாமலே இருந்திருக்கலாம், அந்த பாட்டே நம்ம லைஃப்பில் இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் ஹாப்பியாக நான் இருந்திருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணும். அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் நான் யோசித்தேன் நம்ம என்ன தான் பண்ணுறது. ஏன்னா ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஆகணும் நம்ம வந்துட்டோம். நம்மளோட ரைட்ஸை நமக்கு சரியாக கைட் பண்ணுறதுக்கான பீப்புள் இங்கே இல்லை. நாம் தான் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே நாம் வந்து அவசரப்பட்டிருக்கோம். கொலாபரேஷன்ஸ் வந்து நம்ம சரியாக சூஸ் பண்ணல, நம்ம ஒரு கண்ட்ரோலில் போயிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன மாற்றிக்கணும்னு முடிவு பண்ணது வந்து என்ஜாய் என்ஜாமிக்கு பிறகு தான். ஸோ இட்ஸ் ஃபார் ரியல் தட் இங்கே மனிதர்களுக்கு இடையில் இன்இக்வாலிட்டி வந்து இருக்குது. அது இல்லைன்னுலாம் போய் சொல்ல முடியாது. அதை நான் ஃபஸ்ட்டு டைரெக்டாக ஃபீல் பண்ணது வந்து இன்இக்வாலிட்டியை ஃபீல் பண்ணது வந்து என்ஜாய் என்ஜாமில் தான். ஸோ அப்போ நான் நினச்சேன் நம்ம வந்து படிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம், படிச்சிட்டோம். எங்கள் அப்பா படிச்சிருக்காங்க, எங்கள் அம்மா படிச்சிருக்காங்க, எஜுகேட்டட், அண்டு நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன். இன்னும் போனால் என்னை வந்து பெரிய பெரிய எந்த இடங்களுக்கு போனாலும் பெரிய பெரிய மனிதர்கள் கூட என்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. பட் ஸ்டில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல லூஸ் ஆகிட்டே இருக்கோம். அது என்ன, எப்படி நம்ம வந்து லூஸ் பண்ணுறோம்? இப்போ இந்த எஜுகேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணல. ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு சொல்லித்தரல. இந்த சொசைட்டி ஒரு இன்இக்வல் சொசைட்டின்னு நீங்கள் எனக்கு சொல்லித்தரல. அதனால ஐ வாஸ் grown up as a kid who doesn't know about all these things. That you know the difference between humans are not the words they speak, the action they do. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிற ஒரு பருவமாக தான் நான் இந்த என்ஜாய் என்ஜாமியை பார்க்குறேன். நான் என்னுடைய ஹிஸ்டரியை பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் மியூசிக்குள்ள. அதை வந்து நான் மாற்றிக்க போகிறதே கிடையாது. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இனிமேல் வளைஞ்சி கொடுத்து பேசுகிறதா இல்லை. ஐ எம் அ ட்ரீம் ஆஃப் மை ancestors. I am not somebody who is just trying to make money from music. I'm making music for a purpose. If you are collaborating with me, you should accept my purpose first and then music next. For me, music is not the goal. For me, equality is the goal. For me, social change is the goal, because I am a victim of the social inequality. I am not somebody who is a trained artist. I am an artist from the streets. I am an artist from a village. You know, I come with my roots. After Enjoy Enjaami, I decided that நானே பாட்டை கம்போஸ் பண்ண முடியும். நான் தான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், ஓகே. பட் அது அவங்க யாரும் ஏற்றுக்கலனாலும் என் மனசுக்கு தெரியும். ஐ நோ தட் ஐ கேன் கிரியேட் அ சாங். அந்த கான்ஃபிடென்ஸை எனக்கு என்ஜாய் என்ஜாமி தான் கொடுத்தேன். அங்கேருந்து அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்குது ஆக்சுவலி. இப்போ என் கூட இருக்கிற நண்பர்களுக்கும் வந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்தாச்சு. ஆல் தேங்க்ஸ் டு டைரக்டர் பா ரஞ்சித் அண்ணன். அவர் உருவாக்கின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பேண்டு தான் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது. அந்த ஸ்டெப்லேருந்து தான் நாங்கள் அடுத்து இப்போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக தெரிய ஆரம்பிக்கிறோம். ப்ளஸ் சினிமாலேயே வேலை செய்கிறோம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை. பட் அட் த சேம் டைம் அதுக்கு அடுத்தடுத்த ஜேர்னி இருக்கு இல்லையா. மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு எவல்யூஷன் தானே. நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த பேண்டாக இருப்பீங்க, அப்புறம் நீங்களே ஒரு பேண்ட் உருவாக்குவீங்க, அப்புறம் நீங்களே மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே ஸ்டெப்ஸ், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். நான் வந்து அந்தந்த ஸ்டெப்ஸை அந்த பாக்ஸஸ் தாண்டி நான் போகிறேன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் எங்கிட்ட பேசுறது பழகுறதுனா என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். டெல் மீ த ட்ரூத். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ராமா லைஃப். அவர் லைஃப் ஹஸ் ஆல்ரெடி பிகம் வெரி காம்ப்ளிகேட்டட். இங்கே வந்து காஸ்ட், ரிலிஜனு, ஜாதி, கட்சி, ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்களாவது உண்மை பேசுகிறவங்கள நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் அந்த பிரச்சனைகள் எதுவும் உள்ள வராது. இமேஜின் இஃப் தெர் இஸ் நோ காஸ்ட், வாட் சாங் வுட் Arivu be making? நான் ஜாலியான பாடல்கள் பண்ணியிருக்கலாம், இதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, பாட்டு எழுதும்போது சஃபகேட் ஆகுது. பீப்புள் கொன்னுக்கிட்டே இருக்காங்க, செத்துக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ஒரு பயங்கரமாக ஜாலியாக இமேஜின் பண்ணி என்னால் எழுத முடியல. என் மைண்ட் அங்கே போக மாட்டேங்குது. பிகாஸ் மை பென் ஆல்வேஸ் bleeds the thoughts of my people. அப்போ அந்த ஒரு உணர்வு தான் என்னை நடத்திக்கிட்டே இருக்கு ஆக்சுவலி. நாமே எப்போதும் சீரியஸாக இருக்கணும். இது நான் பண்ண தப்பா, காஸ்ட் என்ன நாங்கள் கொண்டு வந்த தப்பா அப்படிலாம். ஆக்சுவலி ஐ எம் காஸ்ட்லெஸ் மேன். எனக்கு ஜாதியே கிடையாது. என்னால் எல்லோரோடையும் கனெக்ட் ஆக முடியும். நான் அன்பினால் மட்டுமே கனெக்ட் ஆகணும்னு விரும்புகிறேன். யூனோ we need to really realign, rethink and unlearn a lot of things and be ourselves. Just be happy. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் ஐ ஃபார்ம்ட் அ பேண்ட். அண்ட் என்னோட பேண்டில் 9 பேர் இருக்காங்க. 9 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அவங்க கிட்ட இருந்து தான் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். அவங்களோட தான் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். தே ஆர் மை ஃபேமிலி. ஸோ நாங்கள் இப்போ இந்த பேண்ட் ஃபார்ம் பண்ணி வி ட்ராவல்ட் அலாங். வேர்ல்டு டூர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஎஸ்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். திருப்பி நாங்கள் இப்போ ஆஃப்ரிக்காவில் ஒரு கான்சர்ட் வி ஆர் பிளானிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னோட பேண்ட் மூலமாக சேர்ந்து பண்ணும்போது என்னுடைய ஃப்ரீடமை இன்னும் ஐ எம் டேஸ்டிங் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். லவ்லி.
Okay, so on that note, very powerful words. What's next for Arivu? What is next for us to see of you? Yeah, Valliamma Peraandi is next, but I'm already working on the next album, volume 2, maybe it's volume 2, or I'm working on on an album with my band. So it is going to be a folk and Ghana, and it's a very experimental album with my band. And hopefully நிறைய music, but எனக்கு தெரியலங்க, எனக்கு I want to really connect with people, and இப்போ கொஞ்சம் மெலோவான நிறைய பாடல்கள் பண்ணிட்டு இருக்கேன் பாப் ஸ்பேஸில். ஹோப்ஃபுல்லி அந்த இப்போ நான் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணதில் வாட் I understood is the taste of people. Peopleோட taste என்னன்றதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக I learnt, and I'm trying to serve good music which fits their taste and also fits my thoughts. So Arivu just told us that he's like a student that doesn't finish his homework on time, arrives at the studio, but when he's in the zone, he's in the zone. So we now have 5 words that he's just going to tell us in like a few lines about what he thinks of these things, but like 5 random words. Okay, Arivu, what are your thoughts on friendship? ஃப்ரெண்ட்ஷிப்னா எனக்கு ஒரு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் குற்றம் ரெண்டு இருக்கும் ஒரு மனுஷங்கிட்ட. குணம் அதிகமா இருந்து குற்றம் கம்மியா இருந்ததுன்னா குற்றத்தை மன்னிச்சிடு. குற்றம் அதிகமா இருந்து குணம் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களோட பழகாது. Okay, so why don't you talk to us about roots or ancestry? For me, my roots are my identity. I think we will be living in more coherence with the nature if we understand our roots properly. So எப்போதுமே ஒரு மரத்தினுடைய ஃப்ளவர்ஸ், ஒரு மரத்தினுடைய பியூட்டி, ஒரு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற ரூட் வந்து ஸ்பாயில்டாக இருந்துச்சுன்னா fruits will get affected. Okay, so what about Rasati? Rasati is one of my என்ன சொல்கிறது ஃபேவரட் சாங்ஸ்னு சொல்கிறத தாண்டி ராசாத்தி இஸ் a magic that happened in this album. ராசாத்தி அப்படின்னா குயின் தான், ராஜகுமாரி குயின். One line about blocking. I think blocking is something that ஏதாவது learn to say no னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் learn to block. It's been a long and lovely conversation with Arivu. I'm really glad. Thank you so much for being here, Arivu. It's been a phenomenal day. Do you have anything to say? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு வாக்கிங் இன்டர்வியூ பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இந்தியில். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஷோ, அண்ட் everything is an experience. So this album is an experience. I hope this experience doesn't make you feel like you wasted your time. எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ளோஸ் டு ஹார்ட்டான வல்லியம்மா பேராண்டி ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் எனக்கு மியூசிக்கலி ஆகட்டும், ஐடியாலஜிக்கலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸாக என் மேலே அன்பு வச்சு எப்போதும் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி.